ஹலோ நண்பர்களே, இன்று ஒரு உண்மையான குடும்ப கதை. ஒரு அழகான கிராமத்தில் பிறந்தவன் ரமேஷ். அவன் அப்பா, அம்மா, உறவினர்கள் எல்லோரும் சேர்ந்து சிட்டியில் வாழ்ந்த அவனுடைய தூரத்து மாமா பெண் அனிதாவை கல்யாணம் செய்ய முடிவு செய்தார்கள். இருவரும் கல்யாணம் ஆனார்கள். ஆரம்பத்தில் ரமேஷ் ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். அவன் நினைத்தான், மனைவி வந்ததால் வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும், அம்மாவிற்கும் உதவியாக இருப்பாள். ஆனால் 6 மாதம் கழித்து அவனுக்கு வாழ்க்கை எப்படி போகும் என்பது இன்னும் புரியவில்லை. அவன் இன்னும் சந்தோஷமாகவே இருந்தான். கொஞ்ச நாள் கழித்து வீட்டில் பெரிய மாற்றம். மாமியாகும் அம்மாவுக்கும் மருமகளான அனிதாவுக்கும் ஈகோ வர ஆரம்பித்தது. சின்ன சின்ன சண்டைகள் பெரிய பெரிய வாக்குவாதங்களாக மாறின. வேலை முடித்து களைப்புடன் வீட்டுக்கு வந்த ரமேஷ், அனிதா உடனே புலம்ப ஆரம்பிப்பாள். அப்பா அம்மா சொன்னார்கள், இந்த பெண் ஏன் இப்படி இருக்கிறாள்? பெரியவர்களுக்கு மரியாதை கொடுப்பதே இல்லை, எல்லாரையும் எதிர்த்து பேசுகிறாள். ஒரு நாள் ரமேஷ் ரொம்ப ஆகி வீட்டுக்கு வந்தான். அனிதா உடனே அவனை கூப்பிட்டு மறுபடியும் புலம்ப ஆரம்பித்தாள். எனக்கு இங்கே ஒரு நாள் கூட இருக்க பிடிக்கலை, நாம தனியாக போகலாம், இல்லனா நான் என் அம்மா வீட்டுக்கு போய்விடுகிறேன். இதை கேட்ட ரமேஷ் மனசு முழுக்க உடைஞ்சு போய் நாற்காலியில் உட்கார்ந்தான். கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. அந்த இரவு முழுக்க அவன் தூக்கம் வரவில்லை. அவன் யோசித்தான், நான் என்ன செய்யணும்? மறுநாள் காலை ரமேஷ் அப்பா அம்மா அனிதா எல்லாரையும் ஒரு இடத்தில் உட்கார வைத்தான். மெதுவாக பேசினான், நாம எல்லாரும் ஒரே குடும்பம், ஈகோ விட்டுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கலாம். அனிதா, நீயும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு. அம்மா, நீங்களும் அவளை புரிஞ்சுக்கங்கள். அனிதாவுக்கு தன் தவறு புரிந்தது. அவள் அழுது கொண்டே மன்னிப்பு கேட்டாள். அம்மாவும் கண்ணீருடன் சம்மதித்தார்கள். அன்று முதல் வீட்டில் சிரிப்பும் சந்தோஷமும் திரும்பி வந்தது. கதை முடிவு: குடும்பத்தில் புரிந்துணர்வும் அன்பும் இல்லை என்றால் எல்லாம் உடைந்துவிடும். விட்டு விட்டு ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டால் வாழ்க்கை அழகாக இருக்கும். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க அனுபவத்தை சொல்லுங்க. அடுத்த கதையில் சந்திப்போம். வணக்கம்.